விசாரங்கள் என்ன சொல்லுங்க? விசாரங்கள் என்ன சொல்லுங்க? ஏதாவது உங்களுக்கு தெரிந்தது சொல்லுங்க. விசாரங்கள் என்ன? நான் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? விசாரங்கள் என்ன? விசாரிக்க விசாரம் எடுத்துக்கொள்ளுங்க. விசாரம் விசாரம் நல்ல ஒரு அருமையான வசனம். சங்கீதம் 94:19 வாசிங்க. சங்கீதம் 94:19. என் உள்ளார்ந்த விசாரங்களையோ பெருகையே உங்களுடைய ஆறுதல்களையும் என் ஆத்மாவை தேடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த டைமிங் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இங்கேயும் நான் ஆராதனை மெசேஜ் கொடுத்துறேன். தலைமை சபையை என்ன செய்வேன்? ஆராதனை கொடுத்துறேன். போன வாரம் மெசேஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ஈஸியா இருக்கு. ஆனா ஜனங்கள் டோட்டலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால சூழ்நிலைகள் எல்லாமே கத்தர் அடித்திருக்கிற சீக்கிரமாக கத்தர் ஹல்லேலூயா நேரத்தை மாற்ற எனக்கு உதவி செய்யலாம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிறே, உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை என்ன செய்கிறது? தேற்றுகிறது. இன்னைக்கு என்ன டே? ஃபாதர்ஸ் டே. என்ன டே? ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு அப்பா இல்லைன்னா கூட அப்பா ஸ்தானத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கள வச்சு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஸ்டேட்டஸ் போடலாம். அது அப்பா ஸ்தானத்துல நம்மளை யார் கவனிக்கிறாங்களோ, நமக்கு தேவையான சகல காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை முன்ன வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டேட்டஸ் போடலாம். ஆனா அந்த ஸ்டேட்டஸை காட்டிலும் எனக்கு என் ஆண்டவர் என்னது? அப்பா. எனக்கு என் ஆண்டவர் அப்பா. வாயை திறந்து சாதாரணமா இயேசு சொல்றதை காட்டிலும் ஏசப்பா சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட போய் இயேசு கிறிஸ்து சொல்றது நல்லதுதான். அதை விட ஏசப்பா சொல்லும் போது கொஞ்சம் நீங்க என்ன செய்வீங்க? புள்ள ஸ்தானத்துல கிட்ட போய் அவங்க மடியில போய் என்ன செய்வீங்க? அதுதான் அன்பு. அதான் ஏசப்பா சொல்றோம். வாய்க்கு 300 தடவை நம்ம என்ன சொல்றோம்? அப்பான்னு சொல்றோம். இன்னைக்கு விசாரங்கள் என்று சொல்லும் போது கவலைகளை காட்டிலும் கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும் மேலான ஒரு வார்த்தை தான் விசாரம். கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும் மேலான வார்த்தை தான் என்னது? விசாரம். என் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல 2-3 பேர் சொல்லுவாங்க, என் உள்ள விசாரம் பெருகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நல்ல கொச்ச தமிழ்ல. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு போயிட்டு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் அவர்கள் வந்து விடுவார்கள், உட்காருங்கள். இதெல்லாம் என்னது? கொஞ்சம் செந்தமிழ். என்ன தமிழ்? செந்தமிழ். அது மாதிரி இன்னைக்கு வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் மேலான ஒரு வார்த்தை தான் என்னது? விசாரங்கள். இப்ப வாசிங்க. சங்கீதம் 94 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. மறுபடியும் ஒன்று ரெண்டு இல்லங்க, என் உள்ளத்துல விசாரங்கள் எப்படி ஆயிடுச்சா? பெருகிச்சு. அது 1-2 விரல் விட்டு நான் சொல்ல முடியாது, நிறைய பெருகிடுச்சு. ஆனா தாவீது சொல்லுகிறார், எந்த அளவுக்கு விசாரங்கள் வேதனைகள் கவலைகள் பெருகிக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒண்ணு பெருகுதான். என்ன சொல்லுங்க? ஆன்சர் அதுலயே இருக்கு. ஏன்னா வசனத்தை எதுக்கு தொடர்ச்சியா நம்ம அடிக்க சொல்லுனா அது உங்க உள்ளத்துல போய் உட்காரணும். ஆமா, என் சிந்தையில போய் என்ன செய்யணும்? அந்த வசனம் உட்காரணும். விசாரங்கள் எவ்வளவு பெருகிறதோ அந்த அளவுக்கு இந்த ஐட்ல என்ன இருக்குது? நமக்கு ஆறுதல். அதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு 2 ரெக்கை இருக்கும். நம்ம என்ன ரெக்கை? ஒரு விசுவாசிக்கு 2 ரெக்கை இருக்கணும். அந்த 2 ரெக்கை சரியான முறையில் இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? பறக்க முடியும். ஒரு ரெக்கை என்ன சொல்லுங்க? ஜபம். இன்னொரு ரெக்கை வேதம். ஒண்ணு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ஜபத்துல மேல போயிருப்பாங்க, வேதவாசியில எப்படி இருப்பாங்க? கீழே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜபத்துக்கு இடம் கொடுப்பாங்க, முக்கியப்படுத்துவாங்க. ஆனா வசன வாசிக்கு என்ன இல்லையா? மேல இல்லையா? அதனால ஜபம் என்ற ரெக்கை மேல இருக்கும், இன்னொரு ரெக்கை கீழே இருக்கும். பறக்க முடியுமா? முடியாது, சுத்தமா முடியாது. பண்ணி பாருங்க. வேத வாசிப்போம் ஜபம் என்ற ரெக்கை ரெண்டுமே சரியான முறையில ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஓட முடியும். என்னுடைய மெசேஜினுடைய தலைப்பு விசாரங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசாரங்கள் எப்படி என்று பார்க்கும் போது வாசிக்க போகிறோம். மத்தேயு ஜோடியான வார்த்தை
இன்னும் நான் பாயிண்ட்ஸ்குள்ள போனேன். அப்படியே 5 ஆண்டவர் மத பிரசங்கத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை வாசிக்க போகிறோம். 5:4 வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் யாருக்கு தேவை? சந்தோஷமா இருக்கிறவர்களுக்கும் இன்பமா இருக்கிறவர்களுக்கும் இல்லை. துயரமாக விசாரத்தோடு யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன தேவை? எத்தனை பேர் ஆண்டவர் படிக்கிறார்கள்? என்ன ஆண்டவர் படிக்கிறார்? நிறைய விஷயத்துல 1-2 சொல்ல முடியாது. அதை தாவீது சொல்லுகிறார், விசாரங்கள் பெருகுகையில் உங்களுடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. அப்போ எனக்குள்ள இருக்கிற விசாரங்களும் வேதனைகளும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க, தொண்டை வரைக்கும் இருக்குமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தொண்டை வரைக்கும் இருக்குமாங்க, என்னால வெளியே சொல்ல முடியாதுமான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பாரங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் குறித்தா இருந்தாலும் சரி, நம்முடைய கணவன் குறித்தா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இருக்குமா, ஆனா வெளியே என்ன சொல்ல முடியல, சொல்ல முடியலமா சொல்லுவாங்க. சில பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா குறிப்பு சொல்லுவாங்க, கிட்ட துக்கம் அடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன செய்வது சரியான முறையில வெளியே வராது. அதுல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க வலியும் வேதனை நல்லா தெரியுதுனால எனக்கு புரியுது, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது, நான் ஜெபிக்கிறேன், மக்கள் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, அதுல பயணிக்கும் போதுதான் அல்லேலூயா மற்றவருடைய வேதனைகளும் பாரங்களும் நமக்கு என்ன செய்யுது, புரியுது. அது பலவீனமா இருந்தாலும் சரி, குடும்பத்தின் பாரமா இருந்தாலும் சரி, வருமானத்தினுடைய அல்லேலூயா பற்றாக்குறையா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை கடந்து வர உதவி செய்யறோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவன் ஆறுதல்கள் நம்ம பேசணும். அல்லேலூயா. எனக்கு என்ன டே? ஃபாதர்ஸ் டே. அல்லேலூயா. அம்மா பெற்றுருவாங்க, அப்பா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? சுமப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையானாலும் தாய் அந்த இடத்துல முன்னாடி நிற்க முடியாது. ஆனா அப்பா தான் அந்த ஸ்தானத்தில் நின்று என்ன செய்வாரு? எல்லா காரியத்தையும் சரி செய்வாங்க. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இருக்கிறபடினால எனக்கு உலக பிரகாரமான தகப்பனை காட்டினோம். எனக்கு அப்பா எல்லா காரியத்திலும் சரி. அல்லேலூயா. எனக்கு வருகிறது எல்லா காரியங்களும் அவர்தான் முன்னே செய்வார். ஆமென். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே நல்ல கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. அதிகமான அப்பாக்களை குறித்து நம்ம என்ன செய்யணும், பாட்டு பாடினோம். அது பரம சபையிலும் நான் எடுத்து வச்சுட்டேன். எங்கெல்லாம் அப்பா வருகிறதோ அதெல்லாம் சொல்லி அல்லேலூயா பாட எனக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று அல்லேலூயா இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொன்ன வார்த்தை. இன்னைக்கு விசாரங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வசனத்தை கேட்கும் போது நல்லா பாருங்க, வசனத்தை கேளுங்க. படிக்க முடியும்னா கூட பரவாயில்ல, வசனத்தை நல்லா கேளுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தந்தை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனே என்று கேட்டேன். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திரும்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். அல்லேலூயா. அதை பிடித்துக்கொள், நீ சகலத்தை என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இந்த இடத்துல 4ஆம் வசனம் வாசிங்க. அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களால் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். சத்தமிட்டு அழுத. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே கக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சில பேர் அழட்டமா அந்த ஃபீலிங் என்ன ஆகும், கொஞ்சம் வெளியே போயிட்டாதான் அவங்க என்ன செய்வாங்க, ரிலாக்ஸ் ஆவாங்க சொல்லி அவங்க அழ விட்டுருவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுதாங்க. ஏன் அழுதாங்க சொல்லுங்க? ஏன் அழுதாங்க சொல்லுங்க? பைபிள் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகீஸுக்கு சின்ன ஒரு உதவி செய்ய போய் தாவீது ஆகீஸுக்கு ஒரு சின்ன ஒரு அதையும் ஹெல்ப் பண்ண போய் ஒரு சின்ன பிரச்சனையில, ஒரு பெரிய பிரச்சனையில அவர் மாட்டிட்டாரு. மாட்டின உடனே சிக்கா அந்த இடத்துல அவருக்கு இருந்த மனைவி, பிள்ளைங்க, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா காரியங்கள் என்ன ஆயிடுச்சு, சூறையாடப்பட்டன. என்ன பண்ணன? சூறையாடப்பட்டன. எல்லாத்தையும் எடுத்துறாங்க. தாவீது போயிட்டு வரதுக்குள்ள வீடு எம்டியா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போச்சு. அப்ப அவர் இறுதி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? அவர் ஒரு ராஜாங்க, ஒரு அரசங்க, எப்படி இருக்கும்? அவர் கர்த்தரை நேசிக்கிறார். அவர் ஆண்டவரை முன்ன வச்சுதான் எல்லா காரியத்திலும் அவர் சொல்லுவார், என் ஆத்துமாவே நீ கலங்காதே, தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்தது, அவரே உன்னை ரட்சிப்பார் என்று. தன்னுடைய ஆத்மா, மற்றவங்களை பார்த்து அவர் சொல்ல மாட்டார், தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவர் சொல்லிட்டே இருப்பார். எத்தனை பேர் தாவீதுடைய சங்கீதங்கள் படிச்சு எனக்கு தெரியாது,
தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அழாதே அழாதே தைரியமாயிரு, அவர் உனக்கு நிச்சயமாய் செய்வார் என்று சங்கீதத்தில் அதிகமாக நான் வாசிக்கிறோம். பலமில்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சார் அவரு? அழுதாரு. ஏன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் அதை நான் பின்தொடரலாமா? தொடர்ந்தா அதை நான் பிடிப்பேனா? இப்ப ஆண்டவர் சொல்ற, பின்தொடர், எல்லாவற்றையும் நீ திருப்பி கொண்டு வா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அவனோட ஒரு குரூப் இருக்கும். தாவீதோட பேக்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குரூப், அரசங்க, ராஜா. அந்த குரூப் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவன் அந்த அரசன் கொண்டு போயிட்டா, அந்த ராஜா அந்த உலகத்துல இருக்க எல்லா மக்கள் கொண்டு போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை அவர் செய்யறாரு. என்னன்னா 30 அதிகாரத்துல நல்ல ஒரு அருமையான வசனம், 6ஆம் வசனத்துல கடைசி வாக்கியம் மட்டும் வாசிங்க. தாவீது மற்றவங்களை பார்த்து சொல்றீங்க பாத்தீங்களா, ஷோல்டர் தட்டி பயப்படாதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, மற்றவங்களோட ஷோல்டரை தட்டி சொல்றீங்க பாத்தீங்களா, பயப்படாத தைரியமா சொல்றீங்க பாத்தீங்களா, அத மாதிரி அவருடைய ஷோல்டரை பார்த்து அவரே தட்டி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? தைரியமா இரு, கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியம் செய்வார். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கற்றுக்கொண்டார். சில பேர் பாத்தீங்கன்னாக்கா மற்றவங்க ஆறுதல் சொன்னாதான் அவங்க எப்படி இருப்பாங்க? தைரியமா இருப்பாங்க. மற்றவங்க நான் இருக்கிறேன், கவலைப்படாத, தைரியமா இருந்து சொன்னாதான் என்ன செய்வாங்க? அவங்க கொஞ்சம் ஒரு எனர்ஜியா இருப்பாங்க. ஆனா தாவீதை தைரியப்படுத்த யாருமே இல்ல. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இதுதாங்க முதிர்ச்சி உள்ள விசுவாசி. சில பேர் சொல்லுவாங்க, பிரச்சனை நேரத்தில் எனக்கு ஏன் போன் பண்ற, எனக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டியா, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டியா, அந்த ஆறுதல் வேஸ்ட்டுங்க. அல்லேலூயா. ஆனா தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை அவர் என்ன செஞ்சுட்டாரு? திடப்படுத்த கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே போயிடுச்சு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னாக்கா தாவீது அவ்வளவு என்ன செஞ்சிட்டாரு? திருப்பி கொண்டு வந்தார். வசனம் சொல்றது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? அவரு திருப்பி கொண்டு. இதுதாங்க விசாரங்கள். எல்லாமே போச்சு. அந்த இடத்துல விசாரங்கள் எப்படி இருந்ததுன்னா அதிகமா இருந்தது. அழுகிறதுக்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அழுதார்கள். இப்ப இன்னொரு வாசிங்க. விசாரணைன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 48 வாசிங்க. இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 48. தாய் தகப்பனாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படியாய் செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானே விசாரித்துடன் உன்னை தேடினேன் என்றாள். ஏசப்பாவை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது. விசாரணை உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் இந்த வசனத்தை எடுத்தேன். அப்போ ஏசப்பா காணோம்னு சொல்லி அவங்க எல்லா இடத்துல தேடிட்டு கடைசியில ஆலயத்துல தேடும் போது பாஸ்டர்ஸ் நடுவுல என்ன செய்தாரு? என் ஆண்டவர் போதகர் நடுவுல என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. அங்க போதகம் பண்ணி கொண்டு இருந்தார், ஆலயத்துல பிரசங்கித்து கொண்டு இருந்தார். இங்க அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நேரமாக நம்ம இன்னைக்கு ஒரு குடத்தை நீங்க ஒரு மார்க்கெட்டோ இல்ல வெளியே கொண்டு போறீங்க, காணோம்னு வச்சுங்க. ஒரு சோஃபியா மாதிரி வயசு இருக்கட்டும், ஒரு 10 வயசு. அப்ப அந்த இடத்துல காணோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? தாய்மார்களுக்கு நல்லாவே புரியும். அந்த பதட்டம் பயமா வரும், கண்ணீரா வரும், திகிலா வரும், என்ன பேசுவோம் ஏது பேசுவோம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஏமா என் பிள்ளைய பாத்தியமான்னு சொல்லி கேட்டுட்டே ஒரு பைத்தியம் போல நம்ம என்ன செய்வோம்? கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, மகனே, மட்டுமா நீ காணல, நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடு, விசாரணை புரியுது நல்லா உங்களுக்கு? கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும் மேலான ஒரு வார்த்தை, விசாரத்தோடு நாங்க தேடினோமே. அப்ப அவர் சொல்ற ஆன்சர் தான், என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் செய்ய இந்த பூமியில நான் வந்தேன், நீங்க என்ன தேடினீங்க. அதுக்கு சின்ன ஒரு காரியம், ஏன்னா விசாரம் புரியணும். அடுத்தது விசாரம் புரியணும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிங்களா? கொஞ்சம் பாயிண்ட்ஸ் உள்ள போல. 1 சாமுவேல் 10:2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறது போது பெண்ணின் எல்லையாகிய செல்சாகி ராக்கேலின் கல்லறை அட்டையில் 2 மனுஷரை கண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலில் இருந்து கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என் செய்வேன் என்கிறேன் என்று சொல்வார்கள். விசாரத்தோடு அவர்
இன்னைக்கு கீஸ், சவுலுடைய அப்பா பேர் என்னது? கீஸ். எனக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா கழுதையை தேட போறாங்க. தேட போன இடத்துல கழுதை கிடைச்சிச்சு. இவர் எங்கன்னா போயிட போறான்னு சொல்லி கூட இருக்கவங்க சொல்றாங்க, கழுதையை தேட சொன்ன உங்க அப்பா உங்களுக்காக விசாரத்தோட என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதனால சரியான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்கு கடந்து போய். இன்னைக்கு கூட தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமிங்கை பார்த்துட்டே இருப்பாங்க. 9க்குள்ள என் பொண்ணு வந்துருது, 8க்குள்ள என் பொண்ணு வந்துருது, என் புள்ள வந்துருவாங்க, ஏன் சொல்லி அந்த விசாரங்கள், அல்லேலூயா, அதோட ஏக்கம், அல்லேலூயா, அது கவலையா மாறி கண்ணீரா மாறி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, டைமிங் அதிகமாயிடுச்சு சொல்லி என்ன செய்வாங்க, விசாரத்தோடு தேட ஆரம்பிப்பாங்க. அதுதான் விசாரம். ஆமென். இப்பொழுது நான் வாசிக்க போகிறோம். எனக்கு பிடிச்ச தெரிஞ்ச வசனம் நியாயாதிபதிகள் 5:14. நியாயாதிபதிகள் 5:5 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. 5 அதிகாரம் 16. யோசுவா பக்கத்துல இருக்காரு. யோசுவாக்கு பக்கத்துல வரக்கு ராஜாக்களையும் சேனைகளின் பிரஜாதிகளுடைய இல்ல ரூபனின் பிரிவினைகளால் ரூபன்னா யார் சொல்லுங்க? யாக்கோபுடைய பையன். இன்னைக்கு 49 அதிகாரத்துல ஆதியாகம புத்தகத்தை ஆசீர்வதிக்க வராது. ரூபனை குறித்து சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. விசாரங்கள் அல்ல, அந்த இடத்துல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லப்படுகிறது, மனோ விசாரங்கள். அவருடைய இருதயத்தை அவரு அந்த ரூபனை குறிச்சு காயப்பட்டுச்சு. அல்லேலூயா. யாக்கோபுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? ரூபனை குறிச்சு காயப்பட்டதுன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் ஒரு வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மனோ விசாரங்கள். இன்னைக்கு நான் பாயிண்ட்ஸ்குள்ள போக விரும்புறேன். இது தலைப்புக்குரிய காரியங்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ பாயிண்ட்ஸ்க்காக பார்க்க போகணும். ஃபர்ஸ்ட் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 16 வசனம். இந்த விசாரம் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விசாரம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 16. உம்முடைய அடியனை புகழியாடி மகளாக எண்ணாதேயோ, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். போதும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 16 வசனத்துல அன்னாளை குறிச்சு இங்க பேசப்படுகிறது. என்ன விசாரம்னா மிகுதியான விசாரம். சும்மா சாதாரண விசாரணை இல்லைங்க, மிகுதியான விசாரணை. அவருக்கு நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு, நல்ல சாப்பாடு உண்டு. ஆனா என்ன இல்லை, அப்போ அவர் சொல்றாரு, 10 பிள்ளைகளுக்கும் மேல நான் என்ன செய்யறேன், தைரியப்படுத்துற, உனக்கு குழந்தை மாதிரி இருக்கிற சொல்லி தன்னுடைய புருஷன் சொல்லுகிறார். அதெல்லாம் அவளுக்கு என்னாச்சு, ஆறுதல் கொடுக்குற. ஆனா ஒன்னே ஒண்ணு அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய இருதயம் மிகுதியான, எந்த இடத்துலயும் பப்ளிக்ல போய் எங்க வீடு இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, என்ன இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாருங்க, எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க. உனக்கு சொத்து பத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்க, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு. அப்போ அவ அந்த இடத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டதுனால, அவருடைய இருதயம் வலியினால துடிச்சதுனால ஒரே ஒரு இடத்துக்கு அவர் கடந்து போன ஆரம்பித்தார். என்னன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எந்த காலத்துக்கு ஆலயத்துல வந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சமூகத்துல வந்து அழ ஆரம்பித்தார். அல்லேலூயா. வாயில வார்த்தை வரலங்க, அந்த 2 உதடுகள் மட்டும் அசைத்தது, வார்த்தை மட்டும் வெளியே வரல. ஒரு பாயை போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கிறார். ஏலி வந்து சர்ச்சு பாஸ்டர். யாரு? ஏலி சர்ச்சு பாஸ்டர். இப்போ இவன் ரொம்ப நேரமா ஜெபிக்கிறா, அந்த கண்ணீரா வந்து, ஆனா இது வாய் மட்டும் ஒரு இவர் பாக்குறாரு, எவ்வளவு நேரம் முழங்கால நிற்கிறா, ஏதாவது குடிச்சிட்டு வந்திருப்பாரோ. அந்த காலத்துல பெண்களும் குடிப்பாங்க. இவன் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரோ சொல்லி கிட்ட போய் எது வரைக்கும் குடித்திருப்பார், எது வரைக்கும் வெறித்திருப்பார். அவருக்கு ரொம்ப இறுதியும் சபைக்கு தான் வந்தோம், சபைக்கு நம்ம இப்படி ஒரு வார்த்தை தான். ஊழியர்களும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, ஊழியர்களும் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலை. அந்த நிலையில அவன் தைரியமா ஒரு வார்த்தை சொல்றா. என்னன்னா, அதை மட்டும் வாசிங்க, அவன் சொல்ற வார்த்தை மட்டும். இல்ல, அந்த 16 அவன் சொல்ற மட்டும் வாசி. உங்களுடைய அடியாரை பேலியால கிளேசத்தினாலும்
1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க, இந்நேரம் மட்டும் மனிதர்கள் பார்க்கிறேன். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய விசாரங்கள் மற்றவர்களுக்கு புரியாது, சபையில் இருக்கவங்களுக்கும் புரியாது. ஆனா யாருக்கு புரியும்னா உங்க அப்பா நாங்க நம்முடைய இருதயங்கள் விசாரங்களினால நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள மனிதர்களுக்கு இல்லை, புரிந்து கொள்ள ஊழியர்களும் சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய அடியாளை பேலியாளியாக மண்ணை அவளை என்ன செய்ய, சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க, இந்நேரம் மட்டும் நான் விசாரத்தோடு அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு ஏறி ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிங்க 17. சர்ச்சு பார்த்து சொல்றாரு, சமாதானத்தோடு போ. அவன் அந்த கண்ணீர அவன் எப்படி சொல்லியிருப்பான்னு வசன வார்த்தையினால சொல்ல முடியாது. இந்த இடத்துல அவ கண்ணீரோட சொல்லி இருக்கிறதுனால அந்த இடத்துல சமாதானத்தோடு போ, உன் இருதயத்தின் விண்ணப்பங்களை என் ஆண்டவர் அருள் செய்வார். எப்பவுமே அதே பிரச்சனை நேரத்துல, விசாரமான நேரத்துல வேற எங்கேயும் போகாதீங்க, ஆலயத்துல போங்க. அது ரொம்ப முக்கியங்க. நம்ம எந்தெந்த இடத்துக்கும் தேடி போவோம், எங்கெங்கேயும் யாரெல்லாம் சில காரியங்கள் செய்வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டை தோடி அல்லேலூயா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, கதவு கிட்ட போய் நம்ம நிற்போம். அங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தை நின்று பாருங்க. அந்நாளை விசாரித்த தேவன், அந்நாளை ஆசீர்வதித்த தேவன், என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னாக்கா குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னு கூட அவருக்கு தெரியாதுங்க. குழந்தை அந்த நேரத்துல என் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உற்பத்தி ஆக்கி விட்டார். அதை அல்லேலூயா அவள் உணர்ந்த மாத்திரத்துல வெளியே சபையை விட்டு வெளியே கடந்து போகும்போது அவருடைய முகத்தை மாற்றினார். நிறைய பேருக்கு தெரியல, வர மாதிரி வருகிறார்கள். ஆனா போகும்போது அதே முகத்தோட கடந்து போறாங்க. ஆனா விசுவாசம் எதுல பிரதிபலிக்கிறேன்னா முகத்துல பிரதிபலிக்கிறேன். அதனால சொன்னேன், கர்த்தருக்கும் சந்தோஷமா இருக்கிறது, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நீங்க காசு பணம் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்போது சிரிச்ச முகத்தோட செய்யுங்க. சபையில வெளியே கூட சரி, உங்க ஸ்தோத்திரத்துல என்ன செய்யணும், சிறுவை பத்தி சொல்லவே தேவையில்ல. அதுல ரட்சிக்க என் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற நிறைய பேரை என் ஆண்டவர் சந்திச்சு இருக்கிற உங்க சிரிப்பு ஒரு ஆத்துமாவை தொடுமானால் நிச்சயமாக அல்லேலூயா அந்த உலகத்துக்கு சிரித்த முகத்தோடு நாம் காண்பிப்போம். அல்லேலூயா. நம்ம தெய்வத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய இருதயத்துல நம்ம முகத்துல என்ன வரணும், சிரிப்பு வரணும். 6 மணி அதிகமா சொல்லணும், 6 மணி மாதிரி இருக்காது. எப்படி இருக்கு, 9 வரது 9. அது சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அல்லேலூயா. அத மாதிரி தாங்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, நம்ம வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நம்ம ஸ்கூலா இருக்கட்டும், நம்ம போற வர இடமா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கூட இருக்கட்டும், இவன் கையில ஒண்ணுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ் 0 0 0. ஆனா சிரிப்பு எப்படி வருது, அப்பதான் நம்ம தெய்வத்தை குறித்து அவங்க ஆரம்பிப்பார்கள். நம்ம தெய்வத்தை குறித்து அவர்கள் அலச ஆரம்பிப்பார்கள். அதற்கு ஒரு வழி வகுக்க வேண்டுமானால் இந்த உலகத்துக்கு உன் முகத்தை சிரிச்ச முகத்தோடு அப்படியாக கிருபை கொடுப்பார்கள். இப்பொழுது அதே சங்கீதம் 55:2 வாசிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த குறிப்புக்கு ஜோடியான ஒரு வார்த்தை சங்கீதம் 55:2. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அறிய செய்யும் சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் இடுக்கத்தி நிமித்தமும் என் தியானத்தில், தியானம் என்றால் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அமைதியாக இருக்கும். தியானம் என்றால் எப்படி இருக்கு, அங்க ஆழமாக இருக்குமா தியானத்துல? நிச்சயமா இல்லை. தியானம் என்றால் ஒரு அமைதி நேரம். அந்த அமைதி நேரத்துல அவர் ஒரு முறையிடுதல் செய்கிறார். என்ன முறையிடுதல் சொல்லுங்க பாக்கலாம். அந்த வசனத்திலே இருக்கு ஆன்சர். இல்லை, அந்த இடத்துல சத்துருக்களுடைய அடுத்தது எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்துருடைய உபத்திரவ நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உத்தரவு என்ன வந்து உபத்திரவமா? உத்தரவு அறிய செய்யும் சத்துருடைய கூக்குரலின் நிமித்தம். அல்லேலூயா. சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் அவர்கள் செய்கிற அந்த இடுக்கத்தின் நிமித்தம் என் தியானத்தில் நான் முறையிடுகிறேன். நிச்சயமாக ஜெப நேரத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமா ஏதாவது பேசி இருப்பாங்க. அந்த வார்த்தை உங்க இருதயத்தை என்ன செய்யும், அழுத்தம். என்ன செய்யும்? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க?
அந்த இருதயத்தை நம்ம நெஞ்ச என்ன செய்ய தூங்க விடாதுங்க, சாப்பிட விடாதுங்க, நம்ம அழுத்தம். ஆனா அப்படியே தேவ சமூகத்துல உட்கார்ந்து போட்டு பைபிளை வச்சு உட்கார்ந்து பாருங்க, அந்த அவங்க உங்களால ஜெபிக்க முடியாது. அதாங்க தியானம். அந்த நேரத்துல ஒரு சைலண்டா ஸ்தோத்திரம் வரும் பாருங்க, அந்த ஸ்தோத்திரம் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும். வெளியே சொல்ல முடியாது, வெளியே கொட்டவும் முடியாது நம்முடைய பாதிப்புகளை. ஹல்லேலூயா. அவர்கள் இப்படி சொன்னாங்களே, என் பிரச்சனை இருக்குது, விளைவில நான் இருக்குது, இது மாதிரி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஒரு கண்ணீரா அது வெளியே வரும். எப்படி வரும்? கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரா வரும். நிச்சயமா கண்ணீர் வருவது நல்லது. மனுஷனுக்கு இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல அதை அழுது அந்த தியானத்தில் நீங்க முறையிட்டீங்க பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய அந்த நாய்ப்புகளை, உங்களுடைய கொந்த நாய்ப்புகளை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இதுதாங்க விசாரம். அண்ணானுக்கு இருந்த விசாரம். ஒரு கொடால போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷன்ல போக முடியாது, ஒரு முக்கியமான இடத்துல போய் நிற்க முடியாது. ஆனா அந்த இடத்துல வலி இருந்ததுனால தான் கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தார். என் ஆண்டவர் ரிசல்ட் கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் அவர் பாடுகிறார், தள்ளாடினவர்களை என் ஆண்டவர் பலப்படுத்தினார். 2ஆம் அதிகாரம் எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? அருமையான ஒரு பாடல் எழுதினார். என்ன பாடுனா? தள்ளாடினவர்களை என் ஆண்டவர் பலப்படுத்தினார். அவளும் தள்ளாடினார் ஒரு காலத்துல. என் ஆண்டவர் பலப்படுத்தி அந்த கர்ப்பத்தை என் ஆண்டவர் நிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது வாசிக்க போகிற சங்கீதம் 38:18 வாசிங்க. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன். இப்போ இவர் கவலைகளினாலும் குடும்பத்தை குறித்து கவலைப்படல, வேற காரியங்களை குறித்து அவர் கவலைப்படல, விசாரப்படல. ஒரு காரியத்துக்காக விசாரப்படுகிறார். என்னன்னா, என் பாவத்துக்காக நான் விசாரப்படுகிறேன். எப்பவுமே நான் சொல்லுவேன், உட்கார்ந்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா ஆண்டவருக்கு பட்டியல் போடாதீங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பாட்டு பாடுங்க, கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஒரு மனுஷன் ஒரு கோபத்தோட நம்ம வீட்டுல வந்துட்டாங்கன்னா, கணவனோ பிள்ளைகளோ, நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் கூல் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? கொஞ்சம் கூல் பண்ணிட்டு தான் என்ன செய்வீங்க? மற்ற காரியங்களை கேட்காது. அத மாதிரி என் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட, ஸ்தோத்திரம், துதி, அவருக்கு ரொம்ப முக்கியமானது, பிடிச்சது. அதை நல்லா செஞ்சுட்டு அல்லேலூயா. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கைன்னா? பாவ அறிக்கை. என்ன அறிக்கை? எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா குறிப்புக்கு போயிடாதீங்க. எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்காதீங்க, பாவ அறிக்கை பண்ணுங்க. என்னன்னா, இன்னைக்கு அதிகமாக அந்த அறிக்கை இந்த நாள்ல நான் இதை செஞ்சேன், இன்னைக்கு ஆபீஸ்ல இதை செஞ்சேன், இன்னைக்கு என் ஸ்கூல்ல இதை நான் செஞ்சேன், என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்துச்சு, நான் மன்னிக்காங்க. அதுக்கு காரணம் நான் ஆயுதம் என்ன மன்னிங்க. ஏன்னா மன்னிச்சாதாங்க, ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாதாங்க நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமென். நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. நான் போனேன், 2 ஹவர் ஜோம் பண்ணேன், என் வீட்டுல உட்கார்ந்தா பைபிள் எழுத கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஆனா பதில் வந்ததா, ரிசல்ட் வந்ததா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை எப்படி சொல்றார்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நல்லா அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன். ஆமென். என் பாவத்தை நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விசாரம். அண்ணாவுடைய விசாரம் வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு தாவீதுடைய விசாரம் பாத்தீங்கன்னாக்கா, என் பாவத்துக்காக நான் விசாரப்படுகிறேன். அதான் ஒரு வசனம் சொல்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ மறுபடியும் போய் சிக்கிக் கொள்கிறவன் அல்ல, அதை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வெளியே வருவான். லூக்கால ஒரு வசனம் உண்டு. என்னன்னா, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்கிறார். என்ன வசனம்? ஏன் சொல்லுங்க? அவளுக்கு பேர் இல்லைங்க, பேர் இருக்கு, அந்த பைபிள்ல போடல, லோத்து பேர் தான் இருக்கு. லோத்தின் மனைவியை நினைத்து அந்த பேரை போட கூட வேதாகமம் கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆமென். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் மறுபடியும் அவன் என்ன செய்ய, திரும்பி வெளியே போட்டார். ஆண்டவர் போட்டாங்க. ஏன் திரும்பி பார்த்தார்? அப்பவே ஆண்டவர் ஒரு அட்டாக் போட்டார். என்ன பண்ணிட்டாரு? அப்பவே ஆண்டவர் அட்டாக் போட்டு என்ன செஞ்சார்? உப்பு தூணா மாத்திட்டாரு. இன்னைக்கு எதை நான் திரும்பி பார்க்கிறேன்? விட்டு வந்த காரியங்கள் என் நாட்டவர்களுக்கு நான் உள்ள வந்துட்டேன். வந்துட்டு உடனே மறுபடியும் நான் எதையெல்லாம் திரும்பி பார்க்கிறேன். நிச்சயமா அறிக்கை ரொம்ப முக்கியம். பாவத்துக்காக ஒவ்வொரு ஜபங்களில் அறிக்கை செய்ய உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். 3வதாக வாசிக்க போகிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 8 8ஆம் அதிகாரம் 10. அவர்களுடைய ஸ்திரீகள் அந்நியருக்கும் அவருடைய வயல்கள் அவைகளை கட்டி கொள்ளுகளுக்கும் இல்ல சார்,
8:10. நெகேமியா 8:10. பக்கம் வந்து 619. 619. இன்னும் அவள் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் என்ன நான் சொல்லுவேன்? ஓய்வு நாள், நமக்கு மனமகிழ்ச்சி நாள், ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இங்க வந்து நீங்க ஒப்பாரி வச்சீங்கன்னா அது ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது? பிடிக்கவே பிடிக்காது. எப்படி நான் தான் அதிகமா சொல்லுவேன், நீங்க கையை தட்டி ஆராதிச்ச கூட என்ன செய்யணும்? சிரிச்ச முகத்தோட என்ன செய்வீங்க? ஆராதி. சில பேர் பாத்தீங்கன்னா சபையில வந்துட்டு உடனே அவங்க பிரச்சனை எல்லாம் நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க, போற வரைக்கும் அழுது இருப்பாங்க. அப்ப அவங்க வந்த நேரம், உட்கார்ந்த நேரம், போன நேரம் எல்லாமே வேஸ்ட். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அதான் ஒரு வசனம் வாசிக்கிறோம், ஆமுக நாமுக அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் மந்தையிலே தொழுவுங்கள் அதையிலே ஒண்ணுமே இல்லை போனாலும் ஒன்னே ஒண்ணு, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். நீங்க சொல்லி அனுபவத்தில் கொண்டு வர நிச்சயமா கொண்டு வர முடியும். வளர்த்த விசுவாசிகள் சொல்லுவார்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அதில் என்ன வந்தாலும் சரிங்க, அந்த வார்த்தையில பலவீனமான வார்த்தைகள் வரக்கூடாது. விசுவாசி எப்பவுமே பார்த்துட்டு இருப்பான், என்ன செய்வான்? நம்ம என்ன வார்த்தையை அதிக செய்வோம். நான் அதிகமா சொல்லுவேன், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்படி ஆயிடுவேன், இந்த காரியம் முடியுதுன்னா இதை நான் எடுத்து நான் பண்ணிடுவேன். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், இங்கும் முடிச்சிட்டீங்க, ஆனா அங்க என்ன செய்வீங்க? அங்க என்ன செய்வீங்க? நம்முடைய குழு சாகாது, நம்முடைய குழு சாகாது. அல்லேலூயா. நாம் என்ன அறிக்கை செய்யணும் ரொம்ப முக்கியங்க. பலவீனத்தின் சூழ்நிலையா இருந்தாலும், குடும்பமே ஆட்டம் கொடுக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் வார்த்தைகள் மிக முக்கியம். என் ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, பொல்லாவினாலே சோதிக்கிறவர் அல்ல. என் ஆண்டவர் அதிலிருந்து அல்லேலூயா வேண்டுதல்களை கேட்டு, விண்ணப்பங்களை கேட்டு, பெருமூச்சை கேட்டு என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. விசாரணைகள் எப்படி வரும்னா பெருமூச்சா வரும். விசாரணைகள் எப்படி வரும்னா கண்ணீரா வரும். விசாரணைகள் எப்படி வரும்னா வெளியே சொல்ல முடியாது. அதுதாங்க விசாரணை. கவலைப்படாதீங்க, எந்த ஒரு விசாரமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல வயசை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அதுல உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து நடத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க, 11, நெகேமியா 8:11. அதே 8ஆம் அதிகாரம் 11. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், ஆமென். இந்த நாள் பரிசுத்தம். லேவியர் என்றால் கர்த்தருடைய ஊழியர்கள். அவர்கள் சொல்லுகிற ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்துச்சுன்னா உங்களுடைய கவலையாகிய அந்த குப்பைகளை நம்ம கொண்டு வந்து அழக்கூடாது. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் முழங்கால் போட வந்திருக்கிறேன், என் அவயங்கள் கர்த்தரை துதிக்க போகிறது, என் வாய் கர்த்தரை துதிக்க போகிறது. அந்த துதி சந்தோஷமாய் கொடுக்க போகிறது, மகிழ்ச்சியாய் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு வசனம், வீட்டுல போய் வாசித்து பாருங்க. புலம்பல் 3:41 தான் நினைக்கிறேன். அதுல சொல்லுகிறார், உங்கள் கைகளை உயர்த்தும் போது உங்கள் இருதயமும் சேர்ந்து உயர்த்தி ஆராதிக்கணுமா, அது பரலோக ஆராதனை. ஆமென். புலம்பல் எரேமியா புலம்புகிறார், 3ஆம் அதிகாரம் 41 நினைக்கிறேன். நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்க கடவோ. கரெக்டுங்களா? 3:41 நல்ல ஒரு வசனம். முடிஞ்சவங்க வாசிங்க. 3:41 புலம்பல் 3:41. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு, ஆமென், நம்முடைய இருதயத்துக்கு ஜாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்து ஜாயிண்ட் என்ன? நீங்க ஒண்ணுமே இல்லையே. நம்ம இருதயம் எங்க ஜாயிண்டா இருக்கு? நம்ம சரீரத்துல கை. லெப்ட்ல வலி வந்துட்டாலும் என்ன வேணும்? சில பேருக்கு பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால அந்த கை, அந்த லெப்டனோட நம்முடைய ஹார்ட் ஜாயிண்டா இருக்கிறபடினால என் ஆண்டவர் சொல்லுகிறார், சும்மா கையை தூக்காத, உன் இருதயத்தோடு செய்த பரலோகத்துக்கு மேலாக
மத்தியில உண்டு. அவர் உன்னதத்தில் என்னை கனம் பண்ணுகிறது, இருதயமோ தூரமா. அந்த ஆராதனை நாட்டுக்கு விருப்பம் கொள்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இந்த இடத்துல இருதயத்தோட சேர்த்து ரெண்டு கையை தூக்கு. சில பேர் லேடிஸ் என்ன செய்வாங்க, வலது கை மட்டும் தான் தூக்குவோம், இடது கை நம்ம என்ன செய்ய மாட்டோம், தூக்க மாட்டோம். ரெண்டு கையை தூக்கி நல்லா ஆராதிச்சு பாருங்க. அதுதாங்க ஆராதனை. நல்ல ஒரு திருப்தியான. சில பேர் சொல்லுவாங்க, சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்டா மாதிரி இல்லை, பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட்டா மாதிரின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி கையை தூக்கி ஆராதிச்சு பாருங்க. எனக்கு நல்லா என் ஆண்டவரை நான் திருப்தி பண்றேன், எனக்கு நல்லா என் ஆண்டவரை நான் ஆராதிச்ச சபையில அப்படின்னு பண்ணி பாருங்க. எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அடுத்ததாக நான் வாசிக்க போகிறோம் ஏசாயா 51:12. நான் முடிக்க போறேன். ஏசாயா 51:12 சீக்கிரமா வாசிங்க. நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். போதும். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. நான் நானே. அந்த இடத்துல சாய்ஸ் இல்ல. நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். எத்தனை பேர் வண்டியில போகும்போது ஆட்டோல இருக்கிற வாசகங்கள் உங்களை பலப்படுத்தினது? நீங்க என்னையும் பலப்படுத்தினீங்க. வண்டியில போயிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். நல்ல ஒரு வார்த்தை வசனம் வந்த உடனே ஆமேன், அந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் சொல்லி அப்பவே ஒரு ஆமேன் போட்டு பேசி நாமத்தினால எடுத்து கொள்வேன். அல்லேலூயா. நீங்க அப்படியாக நாம் சிநேகிக்கும் போது அந்த வாசகங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யற, ஆண்டவர் ஆறுதல் பண்ற. இல்ல எங்கேயோ போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டுல வந்து இந்த பக்கம் போனேன், ஏதோ உங்க வீட்டுல வரணும்னு வந்தம்மா அதை சொல்லி 4 பேர் வந்தாங்க பாருங்க. அவங்க சில காரியங்களை சொல்லி, சில ஆலோசனைகள் ஆறுதல் சொல்லி கர்த்தர் நம்ம என்ன செய்வாங்க, அவங்களை கொண்டு வழி நடத்துகிற தேவன். ஆனா உலக பிரகாரமான மக்கள் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் தேவன். காலையில் எழுந்த உடனே ஏதோ ஒரு குழப்பத்தோடு இந்த பைபிளை நீங்க எடுத்து பாருங்க. அதுல நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறேன். அந்த பாதையெல்லாம் கர்த்தரை நான் நடத்திருக்கிறேன். பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைகள் வரும்போது அண்டர்லைன் பண்ணுங்க. பிளாக்லயோ ரெட்லயோ அண்டர்லைன் பண்ணுங்க. இது ஏதோ ஒரு ஊழியர் நீங்க வந்து நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு அந்த வசனம் தேட ஆரம்பிப்பார். நீங்க என்ன செய்யலாத எடுத்து கொடுக்கணும். நம்ம அண்டர்லைன் பண்ணதான் எடுத்து கொடுக்க முடியும். அதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன், எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் அப்படியாக நம்ம ஆறுதல் படுத்துகிற தேவன். இன்னும் ஒரு வாசிக்க கடைசி 2 கொரிந்தியர் 1:4-5. 2 கொரிந்தியர் 1:4, 5. கடைசி வசனம் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய ராணி உள்ளவர்களுக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரை எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். அங்க விசாரங்கள் பெருகுகிறது ஒரு பக்கம் ஆறுதல் பெருகுகிறது. இங்க உபத்திரவம் பெருகுகிறது, மறுபக்கம் என்ன பெருகுது, ஆறுதல் பெருகுது. அதான் சொல்றாரு, எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி யாரெல்லாம் சிக்கி உள்ள வராங்களோ அவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவன் ஆகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஒரு பாதையில கொண்டு போறாங்கன்னா அந்த இடத்துல முறுமுறுக்காதீங்க, அழாதீங்க. அதிகமா சொல்லுவோம், ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்க நமக்கு என்ன இல்லை, ரைட்ஸ் இல்லை. அந்த பாதை ஆண்டவர் அனுபவிச்சு பண்ண சந்தோஷத்தோட பயணம் பண்ணுங்க. உங்களை நோக்கி ஒரு 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த வழியில, அந்த போராட்டத்துல, அந்த விளைவினத்துல யாரோ ஒருவர் சிக்கிக்கொண்டு உங்க இடத்துல அனுப்பும் போது அந்த வழி உங்களுக்கு நல்லா புரியுதுனால அவங்களை அதிகமா தைரியப்படுத்தி பேசுவீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களை என்ன செய்வீங்க, ஆறுதல் படுத்துவீங்க. அதுதான் அவர் சொல்றார், ஆறுதல் படுத்த திராணி உள்ளவன் ஆகும்படி. அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே ஒரு பக்கம் பாடு பெறுகிறது, ஒரு பக்கம் உபத்திரவம் பெறுகிறது, மறுபக்கம் என்ன பெறுகிறது, ஆறுதல் பெறுகிறது. அங்க விசாரங்கள் பெருகுகிறது, ஒரு பக்கம் ஆறுதல் என்ன செய்யற பெருகுகிறது என்று சொல்றது காட்டிலும் ஆண்டவர் தேற்றி தைரியப்படுகிறார். ஒவ்வொரு ஊழியர்களை கொண்டு, ஒவ்வொரு வசனங்களை கொண்டு, ஒவ்வொரு ஆட்டோக்கள் இருக்க வாசகங்களை கொண்டு ஆண்டவர் நம்மை ஆறுதல் பண்ணுகிறார். ஆமென். அதான் 100 சொல்லுகிறார், நீங்க நில்லுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேர் வசனம் படிச்சிருக்கீங்க? மத்தேயு 8 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 100 ஒரு பரஜாதியார், என் ஆண்டவர் யூத
குலத்துல இருந்தவர். எப்பவுமே யூதர் பாத்தீங்கன்னாக்கா புறஜாதி வீட்டுல போய் நுழைய மாட்டாங்க. அது நல்லாவே தெரியும் நூற்றுக்கு அதிபதிக்கு. அவர் சொல்லுகிறார், எங்க வீட்டுக்கு வர நான் பாத்துறேன் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க வேலைக்கார போறானா, வானா வரானா, இதை செய்யறானா. அந்த வேலைக்காரனுக்காக இவர் திறப்புல நின்று ஜோம் பண்றாரு. அப்ப என் ஆண்டவர் பார்க்கிற சில பேர் பிள்ளைகளுக்காக வராங்க, சில பேர் கணவனுக்காக வராங்க, சில பேர் மனைவிக்காக வராங்க, சில பேர் அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி போனது வராங்க. ஆனா நீ வந்தது வித்தியாசமா இருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்டது காணல. வேலைக்காரனுக்காக யாருக்கு வர முடியும்? நூற்றுக்கு அதிபதி வந்து அவருக்கு அந்த பவர் தெரியும். பவர்னா எப்படி சொல்லுங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி ஒரு அரசாங்கத்துல இருக்கிறாரு, ஒரு ஒரு பதவியில இருக்கிறாரு. அவர் ஒரு வேலைக்காரனை பார்த்து சொன்னா என்ன செய்வான்? செய்யணும். அவன் போனா வானா செய்யணும். அதை சொல்ற நூற்றுக்கு அதிபதி அந்த வார்த்தையை சொல்ற. அவருக்கே அந்த பவர் இருக்குமானா, வானத்தை பூமியை உருவாக்கின என் ஆண்டவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு யாருக்கு புரியுது? எத்தனை பேர் இந்த வசனம் வாசிங்க தெரியாது. அந்த வசனத்துல நிறுத்த ஆரம்பித்து அதனுடைய அத்தாரிட்டி, அதனுடைய அதிகாரத்தை அவர் புரிந்த மாத்திரத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை நீங்க நின்ற இடத்துல சொல்லுங்க, என் வேலைக்கான சுத்தமா. என் ஆண்டவர் அப்பவே சொன்னாரு, உடனே சுபமானார்கள். அல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசாரணைகள் மிகுதியா இருக்கலாம், நம்முடைய விசாரணைகள் வெளியே சொல்ல முடியாத இருக்கலாம், அது பெருமூச்சு போல, அது கண்ணீர் போல வெளியே கலந்து வரலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்க சொல்லாதீங்க. அல்லேலூயா. பலவீனமான வார்த்தைகளை பேசாதீங்க. அதன் நடுவிலே வைராக்கியமான வார்த்தைகளை பேசும்போது பரலோகம் அதை பார்த்து அங்கீகரிக்கிறதா காணப்படுகிறது. எல்லாரும் மனங்கள் படித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் மனங்கள் படிங்க. உங்க விசாரணைகளை சொல்லுங்க. அது எந்த விசாரமா இருந்தாலும் சரி, வெளியே சொல்ல முடியாத விசாரணை, வெளியே தக்க முடியாத ஒரு விசாரணை, பிள்ளைகள் மத்தியிலும், கணவன் மத்தியிலும், குடும்பத்தின் மத்தியிலும், வேலை ஸ்தலத்திலும், படிக்கிற இடத்திலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு சுவாமிகள் விசாரணைகளாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதன் மீது அசைவாட போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,